ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயாஸ் மோம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சில்லி இட்லி, இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எப்படி வேணால் சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம இன்றைக்கி இட்லியில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 7-8 இட்லி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கம்மியாக ஆளுங்க இருந்தாங்கன்னா கம்மி இட்லி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 பேருக்கு செய்கிற அளவுக்கு செஞ்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டா போதும். பெரியவங்க இருக்காங்கன்னா பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. குட்டி பசங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க குட்டி பசங்க இருக்காங்கன்னா. இந்த மாதிரியே எல்லா இட்லியுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே ஒரு கரண்டி வச்சு கிளறிடாதீங்க. கரண்டியில் எல்லாம் ஒட்டிக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ போட்ட உடனே கிளறக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு கிளறினீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வரும். ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி நம்ம எல்லா இட்லிஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இட்லி பீசஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம வந்து சில்லி இட்லி பண்ண போகிறோம். இந்த பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ 4 பூண்டு மட்டும் பொடியாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் மாறின உடனே ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 3 கேப்சிகமும் எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஆனியனும் கேப்சிகமையும் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணிங்கன்னா உடனே குழஞ்சி போயிடும். இது வதங்குற அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் மட்டும் சேர்க்குறேன். இது வந்து ரொம்ப வதக்கக்கூடாது, குழையிற மாதிரி வதங்கக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு 50% தான் இது வந்து வதங்கணும். போட்ட உடனே அந்த ஆனியன்லாம் ஒன்றா இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக வந்து இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக 50% அளவுக்கு வதங்கிடுச்சு. ரொம்ப வந்து வதங்கிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு கேப் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சாஸஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்க்குறேன். ஒன் டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். இது வந்து டொமேட்டோவும் சில்லியும் சேர்த்து நானே வீட்டில் ரெடி பண்ணி வச்சது. அதோட ரெசிபி லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ரெட் சில்லி பவுடர் ஒன் ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து டொமேட்டோ சில்லி சாஸ் எடுத்துருக்கனால ரெட் சில்லி பவுடர் வந்து கம்மியாக சேர்க்குறேன். டொமேட்டோ சாஸ் மட்டும் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கணும். அதோட ரா ஸ்மெல் லைட்டாக போகிற வரைக்கும் அப்படியே விட்டுருக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 கப் வாட்டரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இது லைட்டாக கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். நமக்கு இட்லி எல்லாம் போட்டோன்னா ஈஸியாக வந்து அதில் அப்சர்வ் ஆகும். அதுக்காக இது சேர்க்குறேன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை. இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி பீஸ் எல்லாம் இதில் சேர்க்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மறுபடியும் சால்ட் சேர்க்குறேன். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இல்லை, நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். இட்லி எல்லாமே அந்த சாஸஸோட அந்த வெஜிடபிள்ஸோடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லியை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆயில் அவ்வளோவா வேண்டான்னா நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் கூட இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் இட்லி எல்லாம் அந்த இட்லின்னு தெரியும். இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா இது இட்லின்னே சொல்ல முடியாது.
இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கிட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இட்லினாவே எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கெலாம். பட் இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.